यत्कृपात्तमहं वन्दे परमानन्दमाधवम् यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः स्तुन्वन्ति दिव्यस्तवै वेदैः साङ्गभद्रक्कणोपनिषदैः गायन्ति यं सामगां ध्यानावस्थितदत्तदेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुसुरासुरगणाः देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः. ஓம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ராமானந்த மகாராஜுக்கு என்னுடைய நமஸ்காரம். பகவத்கீதையினுடைய 11வது அத்தியாயமான விஷ்ணுரூப தரிசனம் என்ற யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இதில் பகவான் இப்பொழுது நாம் பார்த்து வருகின்ற கருத்து, விஸ்வரூப தரிசனத்தை பகவான் அர்ஜுனனுக்கு காட்டிய பின்பு அர்ஜுனன் விஸ்வரூப தரிசனத்தை பார்த்து பக்தி சிரத்தையானது ஆச்சரியப்பட்டு புல்லரித்தவனாக மெய் சிலிர்த்தவனாக இரு கரம் கூப்பி அந்த பகவானுடைய உண்மை சொரூபத்தை புரிந்து பகவானிடம் மன்னிப்பு கேட்கின்றான். அதைத்தான் இப்பொழுது நாம் பார்த்து வருகின்றோம். ஸ்லோகம் 41 நான் உங்களை கிருஷ்ணருடைய உண்மையான ஈஸ்வர மகிமையை அல்லது அவருடைய அவதாரத்தை தெரியாத காலத்தில் பகவானிடம் நாம் எப்படி நடந்து கொண்டோம் என்பதை கடந்த காலத்தை நினைத்து அவன் மன்னிப்பு கேட்கின்றான். அதாவது இதில் பகவானிடம் பகவானுடைய பகவானை ஒரு சாதாரண மனிதராக, ஒரு ஸ்பெஷல் மனிதராக நினைத்து அர்ஜுனன் அறியாமையால் நான் இவ்விதம் நடந்து கொண்டேன், உங்களுடைய உண்மையான சொரூபமானது எனக்கு புரியவில்லை, ஏதோ பகவான் ஒரு மாயாவி வேடிக்கை காட்டுறாரு, ஏதோ சாதாரண விட கொஞ்சம் ஒரு பவர் இருக்குது, நம்ம நினைப்போம்ல சில பேர்த்துக்கு முன்னாடி சொல்கிற பின்னாடி இருக்கும், அது சொல்கிற பவர் இருக்கும், அந்த மாதிரி பவர் இருப்பதாக அர்ஜுனன் நினைத்து கொண்டு பேசுகின்றான். அந்த மாதிரி பவர் இருக்கிற மாதிரி அர்ஜுனன் நினைத்தான். ஆனால் அது பகவான் இறைவனுடைய அவதாரம், உண்மை சொரூபம். நீங்கள் ஒரு பரமேஸ்வரர் பரமாத்மா என்று நினைக்காமல் நான் உங்களை கிருஷ்ணராகவே நினைத்து விட்டேன், உங்கள் பெருமையை தெரியாமல் உங்களிடம் சாதாரண மனிதனைப் போல நான் நடந்து கொண்டேன். பகவானும் அதே மாதிரி நடந்து கொண்டார். அதே குரு சிஷ்யன்கிறது. பகவானும் அர்ஜுனன் நண்பனாக நினைத்தார், அவர் நண்பனாகவே நடந்து கொண்டார். தங்கையை திருமணம் முடிப்பதற்கு அவர்தான் உதவி செஞ்சிருக்கிறார். பகவானை ஏளனம் செய்தால் அவரும் ஏளனம் செய்த விளையாட்டாக நடந்து கொண்டார். ஆனால் எப்பொழுது அர்ஜுனன் சிஷ்யனானவோ அப்பயே குருவானார். சிஷ்யஸ்தேகம் சாதிமான் துவாம் பிரபன்னம், நான் உங்களை சரணடைகின்றேன், எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று அர்ஜுனன் சிஷ்யனானான். இதே ஒரு குருவுக்கு லட்சணம். தன்னை யார், நான் இப்படிப்பட்டவன், நான் உயர்ந்தவன், என்னை நீ இப்படி நினைக்காதே, எனக்கு பவர் இருக்கு, எனக்கு மரியாதை கொடு என்று குரு கேட்கக்கூடாது. சிஷ்யன் தன்னை எவ்விதமாக நினைக்கின்றானோ நாம் அவ்விதமாகவே ஆவோம். அதே ஒரு சந்நியாசி அல்லது ஆத்ம ஞானத்தை அடைந்தவருடைய அல்லது ஆன்மீகத்தில் இருப்பவர்களுடைய ஒரு லட்சணம். அவரவர்கள் அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கொண்டு செல்வார்கள். எல்லார் குழந்தைகள் அவங்க குழந்தையாகி விடுவார்கள்.
பெரியவர்கள் வந்தால் அவர்கள் பெரியவராகி வருவார்கள். சாதாரண உலக விவகாரத்தில் ஈடுபட்டவரிடம் சென்றால் அவர்கள் உலக விவகாரத்திலே அவர்களுக்கு தகுந்ததுபடி பேசுவார்கள். அதே ஒரு சந்நியாசி எப்படி உடல் மனம் ஆத்மாவானது உடல் மனமாகவே ஆகி உலகத்தில் வாழ்கின்றதோ, அது மாதிரி எந்த நேரம் நம்ம ஆத்மாவாக இருக்கேன் பரமாத்மாவாக இருக்கேன்னு சொல்கிறது இல்லையோ, உடல் மனதோடு நம்ம வாழும் பொழுது அந்த உடல் மனத்துக்கு தகுந்தது போல நாம் ஆகிவின்றோம். அது மாதிரி மற்றவர்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எப்படியோ அப்படியே குருவும் நடந்து கொள்வார். மற்றவர்கள் எப்படி நம்மிடம் பழகுகிறார்களோ நாமே அவர்களிடம் அப்படி பழகுவோம். வெவ்வேறு விதமான கருத்துக்களை உடையவர்கள் வருவார்கள். அவர்களிடம் சென்று வாதம் செய்யாமல் அவர்களுடைய கருத்திலேயே நாம் பேசிவிட்டு செல்வோம். ஏனெனில் அவரவர்களுடைய பழக்கங்கள், முடிவுகள், மனதுகள், குணங்களுக்கு தகுந்தது போல ஒரு ஆன்மீகவாதி அல்லது சந்நியாசி, ஒரு குரு நடந்து கொள்வார். அப்படித்தே பகவானிடம் நடந்து கொண்டார். அவன் என்று உண்மையை உணர்ந்து, உங்களை நான் பரமேஸ்வரனாக நினைக்கின்றேன், நீங்கள் இவ்வளவு பெரிய மகாத்மாவாக இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது, அதனால் நான் நினைத்து உங்களை பெருமை தெரியாமல் உங்களை நண்பன் என்று நினைத்து நான் இழிவாக உங்களிடம் மரியாதையற்ற வார்த்தைகளை நான் கூறிவிட்டேன். பிரசபம்ங்கிறா, நான் உங்களை தாழ்வாக நினைத்து உயர்வாக பாவித்து கொண்டு பேசுவது, மிக ரூட்டாக மரியாதையின்றி நான் பேசியிருக்கின்றேன். அறியாமையால் என்னால் எது சொல்லப்பட்டதோ உங்கள் பெருமையினுடைய மேன்மையை அறியாமல் நான் சொல்லிவிட்டேன். அதில் சொல்றார். அதனால் நம்ம யாராவது புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் இதிலிருந்து தெரியக்கூடாது. நம்ம யாராவது புரியாமல் ஏதாவது சொன்னால் நம்ம சந்தோஷம் வரணும், பெருமைப்படணும். இது ஒரு பெரிய குறையாக நாம் நினைத்து விடக்கூடாது. அதனால் நம்ம யாருமே என்னை பற்றி புரிய மாட்டாங்க, எனக்கு மரியாதை செலுத்த மாட்டாங்க என்று நாம் இதிலிருந்து நினைக்கக்கூடாது. அதே பகவான் அர்ஜுனன் புரிந்து கொண்டான் என்றால் என்ன? அவன் தன்னைத்தானே புரிந்து கொண்டு விட்டான், தன்னைத்தானே மனப்பக்குவத்தை அடைந்து விட்டான். ஆக நம்ம ஒரு மனிதன் நாம் எப்படி மனப்பக்குவத்தை அடைகின்றோமோ, நம்ம எப்படி என்ன நிலையில் எப்படி நாம் அதுவாகவே ஆனால்தான் பகவானை புரிய முடியும். அதனால் பகவானுடைய மனதில் அர்ஜுனன் வீழ்ந்து விட்டான். நான் ஒரு சாமிகிட்ட சொன்னேன், எனக்கு என்ன புரியுதோ, என்ன உபதேசம் செய்கிறீர்களோ அது அனைத்தையும் எனக்கு எளிதாக புரிகின்றது, நன்றாக இருக்கின்றது என்று நான் கூறினேன். அவர் கூறினார், நீங்கள் என்னுடைய உபதேசத்தினுடைய மனதில் வீழ்ந்து விட்டீர்கள் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி நம்ம பகவானுடைய மனதில் அர்ஜுனன் வீழ்ந்து விட்டான். அதை புரிய வரும். அது மாதிரி தான் நம்ம ஒவ்வொருடைய குருநாதனுடைய மனதில் விழுந்து விட்டால் குரு என்ன சொல்கிறாரோ அதைப்படி நாம் புரிந்து செயல்பட ஆரம்பிப்போம். அதனால் அந்த இடத்துல அர்ஜுனன் பகவானுடைய உபதேசத்தினுடைய மனதில் அவன் வீழ்ந்து விட்டான். அதனால் நான் கவனக்குறைவால் உங்களை புரியாமல் உங்களை போல் மகான்களுடைய என்று நினைக்காமல் நான் கவனமின்றி நான் இருந்து விட்டேன். பெருமை தெரியாமல் உங்களை நான் விளையாட்டுக்காக வாடா போடா என்று பரிகாசம் செய்து விட்டேன். கீழானவர் மேலானவரை விளையாட்டாக சொன்னால் அது பேர் பரிகாசம் செய்து விட்டேன் என்று 42வது சுலோகத்தில் கூறுகின்றார். என்னால்
உறங்கிக் கொண்டு இருக்கும் பொழுதும், ஓய்வோடு கொண்டு இருக்கும் பொழுதும், உங்களிடம் தனிமையாக இருக்கும் பொழுதும், மற்றவருடைய முன்னிலையிலும், ஏ யாதவ, டே கிருஷ்ணா என்று உங்களை நான் கூறியிருக்கின்றேன். அதற்கு நீங்கள் என்னை மன்னித்தருள வேண்டும். அதனால் அர்ஜுனுடைய மனதில் தம் தவறை உணர்ந்து என்றைக்கு நாம் புத்தி வருகின்றதோ அப்பொழுது பகவான் தன்னை உணர்த்துவார். நம்ம குணம் மாற நல்ல அறிகுறி. வேல்யூ வராததற்கு காரணம் நம்மிடம் கோபம், பொறாமை, தவறாக புரிதல் என்று இருந்தால் நாம் வேல்யூ வராது. ஆனால் யாராவது ஈகோலால் நாம் ஏற்பதில்லை. நம்ம யாராவது நம்மிடம் உள்ள குறைகளை யாராவது சுட்டி காட்டினால் நாம் அகங்காரம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரு ஆன்மீகத்தில் முன்னேறவனுக்கு என்ன முதல் பண்புன்னு சொன்னால், நம்மிடம் உள்ள குறைகளை உணர்ந்தால் என்னிடம் கோபம் இருக்கின்றது, என்னிடம் குரோதம் இருக்கின்றது என்று உணர்ந்தாலே அந்த வேல்யூவிலிருந்து நாம் விடுதலை அடைவதற்கு ஒரு படியாக அமைகின்றது. அதனால் தன்னிடம் உள்ள குறைகளை, குணங்களை உணர்வதே ஒரு பெரிய பண்பு. நான் தவறு செய்கின்றேன், உண்மைதான், என்னை மன்னித்தார்கள் என்ற அர்ஜுனன் தன்னுடைய தவறை உணர்ந்தான். அதே என்னுடைய சாரம். நீங்களே பிதோசி லோகஸ்ய சராச்சரஸ்ய தமஸ்ய பூஜச்ச குரு கரியான். நீங்களே வணங்கத்தக்க உரியவர்களாக இருக்கின்றீர்கள். நகர்கின்ற, நகராத, அசைகின்ற, அசையாத இந்த உலகத்திற்கு நீங்களே வணக்கத்துக்குரியவராக, யோக்கியமானவர்களாக இருக்கிறீர்கள். அதனால் பகவானுக்கு உங்களை வணங்குவதில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்று 43வது ஸ்லோகத்தில் குரு கரியான், நீங்களே குருவாக இருக்கிறீர்கள், குருவில் மேலானவர்களாக இருக்கிறீர்கள், சாட்சாத் பரபிரம்மனாக நீங்களே இருக்கிறீர்கள் என்று குருவை சொல்கிறார். குரு 2 தகுதி வேணுமா குருவுக்கு. ஒன்று சோத்ரிய பிரம்மனிஷ்டன், நீங்களே படித்தவர்களாகவும் உபதேசிக்க தகுந்தவர்களாகவும் அதன்படி நடப்பவராகவும் நீங்களே இருக்கிறீர்கள். உபதேசம் செய்துவிட்டு கடைசியில் அவர் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? உபதேசம் செய்துவிட்டு கடைசியில் அவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? நல்ல உபதேசம் செய்துவிட்டு குரு குரோதம், கோபம் இது உள்ளவர்கள் இருந்தால் எப்படி இருக்கும்? அதே பிரம்மனிஷ்டம். எதை படித்தோமோ அதன்படி சமதமத்துடன் இருத்தல் பிரம்மனிஷ்டம். விவேக வைராக்கியத்துடன் இந்திரிய நிகிரகத்துடன் இருத்தல் பிரம்மனிஷ்டம். அதனால் உபதேசம் செய்தால் மட்டும் போதாது, அந்த இந்திரிய கட்டுப்பாடும் வேண்டும். அதே சோத்ரிய பிரம்மனிஷ்டம் சொல்றார் சாஸ்திரத்தில். குருவுக்கு உத்தமமான குரு எப்போ குருவின் மீது ரொம்ப அவர் வாக்கியத்தில் நம்பிக்கை வரும், குரு அதன்படி நடக்கும் பொழுது அவர் மீது நாம் நம்பிக்கை வரும். அதே குரு வரியதே நோத்தம் சமக உலகத்துக்கு உங்களுக்கு நிகரானவர்கள், சமமானவர்கள், மேலானவர்கள் வேறு யாரு இருக்க முடியும்? சொல்றான் அர்ஜுனன். உங்களுக்கு சமமானவர்கள், உங்களுக்கு நிகரானவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. நீங்களே ஈஸ்வரனாக இருக்கின்றீர்கள். 3 லோக திரையபி அப்பிரதிமத் பிரபாவக, 3 லோகத்திலும் உங்களுக்கு இணையாவர்கள், சாமர்த்தியமானவர்கள் யாரும் இல்லை, ஈக்குவலாவர்கள் யாரும் இல்லை. உங்களுடைய சக்திக்கு ஒப்பாக நீங்களே கம்பேர் பண்ண முடியாத சக்தியை உடையவர்களாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய சக்திக்கு கம்பேரே பண்ண முடியாது. அது எல்லாம் சொல்றார். ஈசனாக நீங்கள் இருக்கின்றீர்கள். அதாவது ராவண யுத்தம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ராவண யுத்தம் ராவண யுத்தம் இவன்னு சொல்லுவாங்க.
ராமன் ராவண யுத்தம் வந்து ராவண யுத்தம் போல இருந்துச்சான். அது மாதிரி இந்த இடத்துல சொல்லுவார்கள். அவளுடையது எப்படி இருந்துச்சு? அது அவர்களுடைய யுத்தம் போல இருந்துச்சு. அப்போ அதுக்கு யாராலுமே அதை கம்பேர் பண்ண முடியாது என்று அர்ஜுனன் விஸ்வரூப தரிசனத்தை கண்டு வியந்து மயங்கி பக்தி சுரத்தையுடன், நீங்களே எல்லா பூஜைக்கு தகுந்தலாம் மிகப்பெரிய குருவாகவும் நீங்களே இருக்கிறீர்கள், நீங்களே ஒரே ஈஸ்வரர்கள் தான், 2 ஈஸ்வரர்கள் இருந்தால் விவகாரம் நடக்காது, உலக வாழ்க்கையானது நடைபெறாது, நீங்களே விவகாரத்தில் ஒப்பானவர்கள் யாரும் இல்லை, நிகரற்ற மேலானவர்களாக நீங்களே இருக்கின்றீர்கள், உங்களுக்கு ஈடு இணையானவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று அர்ஜுனன் கூறி, நீங்கள் எவ்வாறு இருக்கிறீர்கள், நீங்கள் இவ்வாறு இருக்கிறீர்களோ ஆகையினால 44வது ஸ்லோகம். தஸ்மா பிரணம்ய பிரணிதாய காயம், தஸ்மா பிரணம்ய பிரணிதாய காயம், பிரசாதயே த்வகம் மீட்யம், பிரசாதயே த்வாமகம் மீஷமீட்யம், பிதேவ புத்ரஸ்ய சகே சக்யுः, பிதேவ புத்ரஸ்ய சகேவ சக்யுः, பிரிய பிரியாயார்கசி தேவசோடும், பிரிய பிரியா ஆர்கசி தேவசோடும். அதனால் இப்படி நீங்கள் இருக்க தகுந்த அஸ்மா பிரணம்ய பிரணிதாயாக, நான் துதிக்கத்தக்கவரும் ஆள்பவருமான உன்னை சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கின்றேன். வளை தடியை போல விழுந்து உங்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் என்பது இந்த சுலோகத்தினுடைய சாரம். எப்படி மன்னிப்பு கேட்கின்றான் அர்ஜுனன்? எப்படி நண்பர்கள் செய்கிற தவறை நண்பர்கள் மன்னிப்பது போல, தாய் தந்தையர்கள் தன் மகன் செய்த தவறை தாய் தந்தையர்கள் மன்னிப்பது போல நீங்கள் என்னை மன்னித்தருள வேண்டும். ஆகையினால உங்களை நான் சாஷ்டாங்கமாக, அது ஒரு ஆசிரியர் சொல்றாரு, வளை தடி போல விழுந்து உங்களை வணங்குகின்றேன். நெடுஞ்சான் கிடையாக 8 அங்கங்கள்னு சொல்லுவாங்க. 8 அங்கங்கள் விழுவது போல 8 அங்கங்கள் உடைய உங்களை நான் நமஸ்கரிக்கின்றேன். அதே இந்த சுலோகத்தினுடைய சாரம். ஆகவே தஸ்மாத், ஆகவே அகம் நான் என்ன செய்கின்றேன், காயம் உடலை பிரிணிதாய கீழே கிடத்தி, உடலை கீழே கிடத்தி, பிரணம்ய வணங்கியும், அது மட்டுமல்ல நான் என்ன செய்கின்றேன், ஈசமீட்யம் துதிக்கத் தகுந்த ஈசனாகிய துவம் உங்களை, ஈசனாகிய உங்களை, துவாம்னா உங்களை எப்படி என்ன செய்கின்றேன், மகிழ்ச்சியுடன் இருக்குமாறு நான் வேண்டுகின்றேன். நீங்கள் என்னிடத்தில் மகிழ்ச்சியுடன் இருக்குமாறு, பிரசாதையேனா என்னை நீங்கள் ஆசீர்வதிக்க இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி விதேவ புத்திரஸ்ய சகேவ சக்யுரு, என்னை மன்னிக்குமாறு இறைவா, உங்களை மகனுடையதை தந்தை மகனுக்கு தந்தை போலும், பிரியாகி அன்புக்குரியவருடைய அன்பை போன்றும், சோடும் அருகசி பிரியாகி தேவ சோடும் அருகசி, என் பிழைகளை நீங்கள் பொறுத்தருள்கிறார்கள். நான் உங்களை அவமதிப்பது போன்ற
வார்த்தைகளை கூறியிருந்தால் ஈட்டியம் நீங்களே துதிக்க தகுந்தவர்கள், நீங்களே அனைத்தும். இப்படிப்பட்ட உங்களை நான்